டேக்ஸ் அம்பானி அண்ட் அதானி. நமக்கு வெல்த் டேக்ஸ் வேணும் அப்படின்னு அப்பப்போ யாராவது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, குளோபலாக உள்ள ஃபீலிங் தான். இன்கம் டேக்ஸ்னால் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல போடப்படுறது. இது சேலரி வரும்போது ட்ரிகர் ஆகும். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னால் வந்து விற்கும் போது ட்ரிகர் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ட்ரிகர் ஆகுறது. வெல்த் டேக்ஸ் அப்படின்னா சொத்து இருக்கிறதுனால மட்டும் போடப்படுற டேக்ஸை விற்கவோ வாங்கவோ வேண்டாம், வச்சுருந்தா போதும். இப்போ ஒரு அன்லிஸ்டட் ஃபேமிலி பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்குது அப்படின்னா, பேப்பரில் அதோட ஒர்த் 50 கோடி அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் கூட விற்கலை, டிவிடெண்ட் வரல, எதுவும் சம்பாதிக்கல, வெல்த் டேக்ஸ் படி அந்த 50 கோடிக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அன்ஃபேராக தெரியுதுல்ல. அது ஜஸ்ட் பேப்பர் வெல்த்துங்கிறதுனால வெல்த் டேக்ஸ் டிபேட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. இன்கம் டேக்ஸ் வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். கொஞ்சம் இன்கம் கொஞ்சம் டேக்ஸ், நிறைய இன்கம் நிறைய டேக்ஸ். ஸோ ஆல்ரெடி ரிச்சை வந்து டேக்ஸ் பண்ணுறோம். வெல்த் டேக்ஸ் சொல்லும்போது 2 விஷயம் எப்பவும் வந்துடும். ஒன்று வந்து கேபிட்டல் ஃப்ளைட். வெல்தி பீப்புள் வந்து இது ரொம்ப அன்ஃபேராக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு டேக்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அதனால ஜாப் லாஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐக்கியாவோட ஃபவுண்டர் வந்து 2070s ஸ்வீடனை விட்டு போனவர் 2007 அந்த ஹை வெல்த் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்திருக்காரு. இந்தியாவில் 2015 வரைக்குமே வெல்த் டேக்ஸ் இருந்திருக்கு. அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த அருண்ஜேட்லி வந்து இதை அபாலிஷ் பண்ணியிருக்காரு. வெல்த் டேக்ஸ் வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணது வந்து டைரக்ட் டேக்ஸில் 1% தான். அதை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பண்ணுற செலவு வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து வெல்த் இன்இக்வாலிட்டி. வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டில் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டியை பார்த்தா டாப் 10% ஆஃப் தி வெல்த்தி ஹேவ் 53% ஆஃப் தி இன்கம். அதே வெல்த் இன்இக்வாலிட்டியை பார்த்தா டாப் 10%ல் வந்து 75% ஆஃப் தி வெல்த் வச்சுருக்காங்க. தாமஸ் பிக்கெட்டி ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய சொத்து இருக்குது, ஸ்டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா எக்கானமி வளர வளர உங்கள் சொத்தும் வளரும். நீங்கள் நிறையா உழைச்சிங்க, நீங்கள் ஸ்மார்ட்டாக வேலை பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரீசனும் இல்லாமல் உங்ககிட்ட சொத்து இருக்குங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் நீங்கள் இன்னும் ரிச் ஆகுறீங்க. அதுக்கு தான் அவர் வந்து ப்ரோக்ரெசிவ் வெல்த் டேக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை வாரன் பஃபட் கூட சொல்லியிருக்காரு, ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்னு. இந்தியாவிலும் இதே தான். ரிச்சஸ்ட் 1% கண்ட்ரோல் 40% ஆஃப் தி வெல்த். பிக்கெட்டி வந்து 2024 இந்தியா வந்தப்போ வந்து இந்தியாவுக்கு 2% வெல்த் டேக்ஸ் அண்ட் 33% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து 10 லட்சம் கோடி ரெவன்யூ கிடைக்கும். இதுக்கு வழக்கம் போல் வந்து கேபிட்டல் ஃப்ளைட் ரிஸ்க்கை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக வைக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து அது ஒரு மித் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. யூஎஸ் யூரோப்பில் டேட்டா பார்த்தா ரிச் ஒன்றும் அப்படிலாம் மூவ்லாம் ஆகலை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நார்வேல வந்து 1892 இருந்து வெல்த் டேக்ஸ் இருக்குது. நார்வே விட்டு வெல்தி பீப்புள் எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஆனால் இருக்கிறவங்க வந்து சொசைட்டியை வந்து பெட்டர் ஆக்கியிருக்காங்க. நார்வேல வந்து ஆயில் வெல்த் இருக்குது, சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து இங்கே சாத்தியமாக இருக்கும். இந்தியாவில் அதெல்லாம் இல்லாததுனால நம்மளுக்கு அது சாத்தியமாக இருக்குமா?